alias Caesar. லைட்டா காத்தடிக்கிற மாதிரி இருக்குது. மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது. ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா. ஐயோயோ ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் சிகரெட்லாம் அடிக்கல, ஆனா வாயில இருந்து புகையா வருது. கொடைக்கானல்ல வந்ததுல இருந்து இது மான்கறி. மான்கறியா? டிஸ்கவர் மை ட்ரிப். ஆனா கடைசியில செம்ம கோளாறு குத்துட்டாங்க. தண்ணி ஊத்து தல. இட்லிக்கு காரகொம்பு தொட்டு சாப்பிடுவாங்க, சட்னி தொட்டு சாப்பிடுவாங்க, சாம்பார் தொட்டு சாப்பிடுவாங்க. முதல்ல ரசனா ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற கைடு எங்களை கூட்டிட்டு போயிட்டு ஆயிஷா டிராவல்ஸ் மூலியமா அந்த ஒரு பேக்கேஜ், அதாவது எங்கெங்கெல்லாம் நம்ம சுத்தி பார்க்க போறோமோ அதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 400 ருபீஸ்ல வந்து சார்ஜ் பண்ணாங்க. ஸோ அந்த பேக்கேஜை வந்து நாங்க புக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ரூம் ஸ்டே பண்றதுக்கு ரூம் அவர்கிட்ட கேட்டிருந்தோம். சரி வாங்கப்பா, நம்மளுக்கு தெரிஞ்ச ரூம்ஸ்லாம் இருக்கு, நான் இட்டுட்டு போய் காட்டுறேன், உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலே பாத்தீங்கன்னா கோடை கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருந்தது. அந்த கெஸ்ட் ஹவுஸ் உள்ள தான் நாங்க நுழைஞ்சோம். எப்படி இருக்குன்னு பாருங்க ரூம் நீங்களே. ரூம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது. ஆனால் எங்களோட பட்ஜெட்டுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லாதனால அங்கேருந்து நாங்கள் நகர்ந்துட்டோம், வெளியே வந்துட்டோம். எவ்வளோ 220 ரூபா பிரியாணி. ஒரே அவசரப்பட்டா ஃபர்ஸ்ட் புக் பண்ணோம். அது மட்டும் காசு மட்டும் மாட்டிக்கிச்சு. இது இந்த மாதிரி ஒரு இதுக்கு தெரிஞ்சுன்னா புக்கே பண்ண தேவையில்ல, சைட்டா வந்துருந்தேன். இதுதான்ப்பா யார்கிட்ட உள்ள போ, அண்ணன் பேர் சொல்லு. ஃபயர் கேம்ப் இருக்கு. ரிசார்ட் 4-5 கிலோமீட்டர் இருந்து. ஆமா, ஒரு கடை வண்டி போறதுக்கா இன்னொரு வண்டி உள்ள போத்திக்கா போய் இறக்கி ரெசார்ட்டுக்கு. ஆமா சார், நான் அந்த பெரிய அதனா ஆமா சார், நான் அந்த பெரிய வண்டி கொண்டு இருந்தா பரவாயில்ல சார். போக நேரம் நம்ம பாட்டு பஸ்ல வரவங்களுக்கு இந்த பக்கம் பக்கம். வீட்டுல கார் இருக்குது, நான் காரை விட்டு வந்துட்டேன். நல்லதான் சார். 10 மணி கூட லேட் ஆயிடுச்சு. ஒண்ணுக்கு 2 கார் வச்சுன்னு விட்டு வரீங்க, தலையா பிரியாணி. அது இல்லாம வந்து பிரியாணி இதெல்லாம் வந்து ஆர்டர் எடுத்துட்டு நான் சொன்னமா பிசினஸ் மேன். என்ன தெரியும் இது மான்கறி. மான்கறியா? கூட்டு வச்சுட்டு வாங்க. மான்கறி ஏன் பக்குல் வச்சுன்னா இந்த ரூம் பாத்தீங்கன்னா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் வந்து நம்ம நடந்து வந்திருப்போம். உள்ள நுழைஞ்சதும் ரூம் வேணும்னு கேட்டதும் ரூம் தானே வாங்க நாங்க காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ ஒரு சந்து உள்ள கூட்டிட்டு போனாங்க. போயிட்டே இருக்காங்க. இங்க நான் போயிடாது இருந்தா தேட முடியாது. நான் அப்பயே சொன்னேன், அவர் தான் அங்க நிக்கிறாரு, நீங்க தான் இல்ல அவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு போய் இவரை கூட்டின்னு வந்துட்டீங்க. சுத்தி ஐயோ பாதாள அடியில வீடா? அண்டர் கிரவுண்ட்ரா? அண்டர் கிரவுண்ட்ல மேல பேசிக்கங்க. மேல பேசிக்கலாம்.
கீழே வந்ததுக்கு அப்புறம் மேலே அதாவது சுரங்க பாதையில் உள்ள ஒரு ரூமுங்க. இது பார்க்க ரொம்ப அற்புதமா இருந்தது. ஆனா இந்த ரூம் எங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்ல அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் சரி வாங்க நம்ம ரிசப்ஷன் பக்கத்துலேயே ஒரு ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க எங்களுக்கு அந்த ரூமை கொடுத்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூம் வந்து புக் பண்ணியாச்சு. ஸோ இந்த ரூம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். நேற்று நைட்டு ட்ரெயின் ஏறும்போது சாப்பிட்டோங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு மதியானம் ஆயிடுச்சு, இன்னும் சாப்பிடாம இருக்குமே, வெளியில போயிட்டு சாப்பாடு வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்புனா ஜோன்னு மழை. என்னன்னா இது இப்படி மழை பெய்யுது அப்படின்னு ரூம் ஓனர் கிட்ட கேட்டா, ஏன்பா இத்தனை நாள் மழையே இல்லப்பா, நீங்க வந்த அப்புறம் தான் ஜோன்னு மழை பெய்யுது அப்படின்றாரு. இந்த ரூம்ல நாங்க ஒரு நாள் 5 பேர் ஸ்டே பண்றதுக்காக எவ்வளவு காஸ்ட் பண்ணாங்க பாத்தீங்கன்னா 2100 rupees காஸ்ட் பண்ணாங்க. என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு 3 பரோட்டா சாப்பிட்டேன். இது பார்த்தீங்கன்னா அத்தை 4 மணி 4 ஆகுது, இன்னும் சாப்பிடாம இருக்கிறோம். இதுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, முதல் காரணம் பார்த்தீங்கன்னா என் கூட வந்த சுகுமார்னு சொல்லிட்டு ஒருத்தர், இவன் தான். வணக்கம் பிரதர். ரெண்டாவது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன். எதுக்குன்னா அதில் ஒரு பாட்டு ஒன்று வரும், மனித உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அப்படின்னு. இப்போ அந்த மஞ்சுமெல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்தது, அவர் தான் 3வது காரணம், அந்த டேரக்டர் தான். அதனால் இப்போ குணாக்கு எல்லாம் போகிறாங்க, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியா பசங்களை எல்லாரும் கூப்பிட்டு வேறு யார் வராங்களோ இப்போ 5 பேர் வந்தோம் கிளம்பி. வந்தால் அதுவும் எப்போ வந்துருக்கிறோம் பாருங்கள், ரம்ஜான் டைம் அதுவும் வந்துருக்குறோம். இருக்கிறவங்க எல்லாருமே கிளம்பி வந்துட்டாங்க போது, ஓவர் டிராஃபிக். டிஸ்கவர் மை ட்ரிப் அப்படின்ற வெப்சைட்டில் வந்து புக் பண்ணியிருக்கிறான். ஆனால் கடைசியில் செம்ம கோளாறு கொடுத்துட்டாங்க. அந்த ட்ரிப் வந்து நாங்கள் கேன்சல் பண்ணிட்டோம். அதுக்கான ரீசன் வந்து நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் வந்தோம். பஸ் ஸ்டாண்ட்லேயே பார்த்தீங்கன்னா கைடு ஒருத்தர் நின்றுந்தார், நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டில் நின்று இந்த கைட் பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொன்னார், நம்மக்கிட்ட ஒரு பேக்கேஜ் இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பேக்கேஜ்லாம் உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அட்வான்ஸ் பண்ணி நாங்கள் அங்கே பே பண்ணிட்டு வந்துட்டோங்க. ஸோ இப்போ அவங்க தான் நம்மளுக்கு வந்து ரூமும் அரேஞ்ச் பண்ணி தந்துருக்காங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்ன சாப்பாடு என்ன ரேட்டுன்னு பாருங்கள். இங்கே கொடைக்கானலில் சாப்பாடோட ரேட்டு என்ன, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரைஸ் தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க, வெஜ் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க, சிக்கன் ரைஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதோட ரேட்டு என்னன்னு இப்போ பார்ப்போம். அப்படியே சாப்பாடு பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு சாப்பிட்டது அதோட இப்போ தான் பார்த்தீங்கன்னா ரைஸ் வாங்கி வந்துருக்காங்க. இந்த ரைஸோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 130 ரூபான்னு சொல்கிறாங்க. அதாவது வெஜ் ரைஸும் 130 ரூபாவா, சிக்கன் ரைஸும் 130 ரூபா தான் இங்கே கொடைக்கானலில். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டேஸ்ட் பண்ணி எப்படின்னு சொல்ல போகிறோம். வேற என்ன, இதே நம்ம ஊரில் சாப்பிட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் சிக்கன் ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 ரூபா, வெஜ் ரைஸ் எவ்வளோ 90 ரூபா தாங்க வெஜ் ரைஸ். அங்கே சிக்கன் ரைஸ் 120 ரூபா. இங்கே பார்த்தீங்கன்னா 130 ரூபாய்க்கு ரெண்டுமே ஒரே ரேட்டு தான் கொடுத்துட்டு இருக்காங்க கடையில். சப்புன்னு இருக்குது. அதுவும் இந்த காரம் உப்பு எதுவுமே இல்லை, இந்த டொமேட்டோ சாஸ் தான் இதுக்கு சைட் டிஷ். என்ன கருமையா இது? ஒண்ணுமே இல்லை, வெறும் சோறு. அதாவது வெள்ளை சோறு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அப்படியே தான் இருக்கு வெள்ளை சோறு. இப்போ நாங்கள் 2 பேர் வந்து வெஜ் ரைஸ் சாப்பிட்றோம், அதனால இப்படி இருக்கு. அவன் சிக்கன் ரைஸ் அவன் எப்படி இருக்கு எப்படி இருக்கு? உப்பு இல்லை, ஒரு உரப்பு இல்லை, காரம் இல்லை, எதுவுமே இல்லை, சப்புன்னு இருக்கு. ஃபஸ்ட்டுங்க சாப்பாடு வேலைக்கே ஆகுது, தேராது சாப்பாடுலாம் இங்கே. வேற வழி இல்லை, பசிக்கு நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். பயங்கர பசிங்க. சாப்பாடு நல்லா இருந்தாலும் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். பசிக்குமா? வேணாம் பசிக்குது, நானே எடுத்துடுறேன். சாப்பாடுல கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் ஊற்றுனால அந்த டொமேட்டோ சாஸோட சேர்த்து சாப்பிட்றது நல்லா இருக்குது. வந்த பஸ்ஸும் சரியில்லை, பாதிலே நிப்பாட்டானுங்க. புக் பண்ண ட்ரிப்பு அந்த வெப்சைட்டும் சரி கிடையாது. கட்சியில் அவனும் கேன்சல் பண்ணிட்டு வேற ஒரு மூலியமாக தான் வந்து வரும். அடையாங்க மனசு வெட்டு போயிட்டு லாஸ்ட்டாக உட்காந்து சாப்பிட்டு வரோம். ட்ரிப் பிளானு அதெல்லாம் பேமெண்ட் எல்லாமே பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் அச்சாங்க பாருங்க விபூதி. 4 மணி ஆகுது, இப்போதான் சாப்பிட்றோம் காலையில சாப்பாடு ஒரு கடை. ஆக்சுவலி ட்ரிப்பு பிளான் போட்டது எப்போனா காலைலலாம் வந்துடும். நம்ம காலைல வந்துட்டு
இன்னைக்கே சுத்தி பார்த்தல எல்லா இடமும் ஆமா ஆமா அப்படின்னு தான் சொல்லி பிளான் போட்டுது. அதான்டா. ஆமா. கொடைக்கானல்ல என்ன ஒண்ணுன்னா இப்ப இருக்கிற இதுக்கு பாத்தீங்கன்னா ரம்ஜான் பண்டிகை முன்னிட்டு இங்க எல்லாமே ரூம் புக்டு, எல்லாமே புக்டு. அதனால பாத்தீங்கன்னா இப்போ ரூம் ரெண்ட்லாம் சாதாரணமான இந்த ரூமே பார்த்தீங்கன்னா 2300 ரூபான்றாங்க. நார்மலாக நார்மல் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா 700 800 இருக்கிற ரூம் வந்து இப்போ 2300 ரூபான்றாங்க. ரூம் ரேட்லாம் ஹெவி ரேட்டு. எங்கே போனாலும் எல்லாமே சாப்பாடு ரேட்டு ஹெவி ரேட்டு, சுற்றி பார்க்குற ஜீப்பு கேட்டால் ஜீப்பு ஹெவி ரேட்டு, எல்லாமே ஹெவி ரேட்டு. ஒரு 1 மந்த் கழிச்சு வந்தால் தான் எது வந்தாலும் ஃப்ரீ ஆகும் போல. சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி டூக்கெட்டு போட்டுட்டு நெக்ஸ்ட் சாயங்காலம் ஏஞ்சி ஒரு டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் டீ குடிச்சிட்டோங்க. இங்கே டீயோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12 ருபீஸ் வாங்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க, வாயிலேருந்து புகையாக வருது கொடைக்கானல் வந்ததுலேருந்து. இங்கே பாருங்க, கொடைக்கானல் வந்தோம் காலையில் லோல் பட்டு ஃபுல்லாக பாருங்கள், எல்லாரோட மூஞ்சம் பாருங்கள் எப்படி இருக்குது. குளிக்க கூட இல்லை. இந்த 1 டே போயிடுச்சு கொடைக்கானலில். நாளைக்கு காலையில் ஃப்ரெஷ்ஷாக பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, நான் சிகரெட்லாம் அடிக்கல, ஆனால் வாயிலேருந்து புகையாக வருது கொடைக்கானலில் வந்ததுலேருந்து. இங்கே இங்கே ஸோ மணி பார்த்தீங்கன்னா இப்போ 7:30 7:30 மணிக்கு எங்கே கூட்டின்னு போகிறாங்க பார்த்தீங்கன்னா, எங்கடா கூட்டின்னு போகிறீங்க? 7:30 மணிக்கு இப்போது லேடி சரி லேக் எங்கேயோ இருக்கான் பக்கத்தில். அந்த லேக்கை பார்த்துட்டு அப்படியே யாருன்னா நல்லா இருந்தால் அவங்களையும் பார்த்துட்டு அப்படியே வரலான்ட்டு தான். அப்படி போற வழியில பாத்தீங்கன்னா ஒருத்தர் வேர்க்கல்ல மாங்காய், கேரட்டு, கோசு, தக்காளி, வெங்காயம், பொரி இதெல்லாம் போட்டு ஒரு குண்டான்ல மிக்ஸ் பண்ணி அடிச்சு குத்தாருங்க. இந்த இரவு நேரத்துல சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்பவே அற்புதமா இருந்தது நாக்குக்கு. நாங்க மொத்தம் 5 பேக்கெட் வாங்கியிருந்தோம். ஒரு பேக்கெட்டோட ரேட் என்னன்னு பாத்தீங்கன்னா 30 ரூபாய். அண்ணா சாப்பிட்டு காரம் ஜாஸ்தியாக பண்ணோம். அவங்க நைட் டைம் ரொம்பவே குளிராக இருந்ததுனால அங்கே ஒரு ஸ்வெட்டர் கடை இருந்தது. சரி என்னடா ரேட்டு சும்மா கேட்டு பார்க்கலான்னு போனாக்கா ஒன்லி 100 ருபீஸ் அப்படின்னாங்க. நம்மளோட ஃப்ரெண்டு 100 ரூபாய் தானே அப்படின்னு சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுட்டு போட்டு பார்த்துட்டு ஜாலியாக வாங்கிட்டாரு. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் ட்விஸ்ட்டு, ஏன் அவங்க 100 ருபீஸுக்கு தரான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெட்டர் பார்த்தீங்கன்னா ரீயூஸ்டு மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஷேடாக இருக்குது, டேமேஜாகவும் இருக்குது. ஸோ அதனால தான் இவங்களால 100 ரூபாய்க்கு இந்த ஒரு ஸ்வெட்டரை நம்மளுக்கு தராங்க. ரொம்ப குளிருது அப்படின்ற ஒரு காரணத்தினால 100 ரூபாய்க்கு வாங்கி ஒரு நாள் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு வாங்கிக்கிட்டாருங்க. இது இது இதுவாக இருக்குது. இதேமாரி இல்லையே, இந்தமாரி இருந்தால் சூப்பராக இருக்கும்ண்ணா. சொல்லுது சட்டை கைக்கு. 100 ரூபாய் வேணாவா வச்சுக்கலாம். வாங்கிக்கிடுவோம். அது முன்னாடியே கேட்க வேண்டியது ஃபோன் பேசி இப்போ இது கைட்டு விடுங்க குளிருது. எனக்கு குளிருது தான் வாங்கி எனக்கு குளிருதா? வாடா நோ ஏய் நல்லா இருக்குதுடா, இது செம்மையாகுது. நல்லா இருக்குதா? வேற உள்ள மட்டும் பிளாக் எல்லாம் ரெட்டு போட்டு வச்சுக்கோ, தூக்கி விடுவோம் டிஷர்ட் நறுக்குன்னு. ஐ கான் டேக் திஸ். ஐ கான் டேக் திஸ். இது மத்த எனக்கு கைட்டி விடுங்க. இத போட்டுக்கோ. எனக்கு தேவலா சும்மா காட்றா போட்டு பாத்து. வேலை முடிச்சுல அம்சுவா வா போட மாட்டேன்னு சொல்லிட்டு கணேஷா வேணான்னு சொல்லிட்டு தூக்கி மாட்டேங்கிறான் வேறு. இப்போ தலைவன் நல்லா இருக்குதுன்னு சொன்னோன்னு அவன் போட மாட்டான்டா, கைட்டி கொடுத்துரு. இவர் அதெல்லாம் ஈக்காதுடா. என்ன சொன்ன கைட்டி கொடுக்குறேன். நீ ஒரு நாள் மட்டும் தான். அப்புறம் நீ சண்டை போட்டுக்கிறேன். அவன் தான் தர போட மாட்டான், சத்தியமா போட மாட்டான். அப்போ கைட்டி கொடுத்துருக்கா. இப்போ நான் வாங்கி போனேன். இப்போ குளிர்து. அப்படியே போற வழியில நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தொப்பியை பார்த்தாங்க நம்ம பசங்க. கவுபாய் தொப்பி ரேட்டை கட்டவுடனே நம்ம பசங்க ஷாக் ஆயிட்டாங்க. எப்படி போறது போடு. தலை முடிதான் தலை அதிகமாகுது. ஏய் கட்டாகுது, உனக்கு கட்டாகுது. மேல கவுபாய் கட்டாகிற அலியஸ் சீசர். குதிரை குதிரை ஏய் டக் 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 வாங்கினீங்களா? வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட் அப்படியே எனக்கு போட எவ்வளோடா வாங்கிக்கோங்கடா. 150 ரூபா.
ஏய் இதெல்லாம் வரக்கூடாது. வாங்கிறியா? நோ உண்மையான கேளு கேட்டு பாரா. இந்த லேக் பக்கத்துல இருக்கிற கடை வச்சிருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சைனால இருந்து வந்தவங்க மாதிரியும் ஜாப்பனீஸ்ல இருந்து வந்த மாதிரியும் தான் இருக்காங்க சில பேரு. ஐயோயோ அவங்க காதுல விட்டு போலாம். இவனுங்க கூட டிராவல் பண்ணும்போது இவனுங்க எது உண்மையா வாங்க போறான்னு சொல்லிட்டு பாக்குறானுங்களா இல்ல சும்மா பாக்குறதுக்கோசம் பாக்குறானுங்களான்னு கண்டுபிடிக்க முடியலங்க. திடீர்னு பார்த்தா வாங்குறானுங்க, திடீர்னு பார்த்தா சும்மா தான் கேட்டன்றானுங்க. ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல நம்மளால. அண்ணா எவ்வளோ இது பேக்கு? 350 ரூபா. நீ வச்சு 40 ரூபா. லைட்டா காத்தடிக்கிற மாதிரி இருக்குது. மரமெல்லாம் அப்படிக்கா இப்படிக்கா அசைது. ஹீரோயின் வரப்போறான்னு அர்த்தம்டா. கோயில் மணி நான் கேட்டேன். சரி ஏதோ லேக்குன்னு சொன்னானுங்களே, எங்கடா இருக்குன்னு எட்டி பார்த்தா ஜிலோன்னு இருட்டா இருக்குதுங்க. அடங்கடே இதுக்காடா வந்தோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. இந்த லேக் பாருங்களேன் எப்படி இருட்டா இருக்கு. இந்த இருட்டுல ஒண்ணுமே தெரியல, அப்படி கும் இருட்டா இருக்கு. எங்களுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. அதனால கிளம்பிட்டோம் அங்க இருந்து. சாக்லேட்டு சாக்லேட்டு சாக்லேட்டு, எங்க பார்த்தாலும் சாக்லேட்டு, எந்த பக்கம் பார்த்தாலும் சாக்லேட்டு. அப்படியே கூச்சி வச்சுக்கிறானுங்க. என்னடா இது சாக்லேட்டுன்ற மாதிரி. ஐயோ ஐயோ, அந்த மாதிரியான சாக்லேட்டு, கலர் கலரா சாக்லேட்டு, விதவிதமா சாக்லேட்டு. வெளிநாட்டு சாக்லேட்டா உள்நாட்டு சாக்லேட்டானே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு சாக்லேட்டா இருக்குதுங்க. எவ்வளோ பர்ஸு? 50 ரூபா. எவ்வளோ? 250. வாங்கிக்கிறியா? தொப்பி நல்லா தான் எடி வாங்கி தான் வாங்கி நல்லா தொப்பி நல்லா இருக்குதான். தொப்பி எடுத்துக்கிறேன். இதே 100 ரூபா கொடுத்தா வாங்கடா. எவ்வளோ? 100 ரூபா. இதான் லேடிஸ். எவ்வளோ அது? 550. இதே 100 ரூபா சொல்கிறேன், இது 550 சொல்கிறேன் லேடிஸ். பயங்கர பசியில நாங்க சுத்திட்டு இருக்கோம். நிறைய பேர்கிட்ட கேட்டோம் இங்க சாப்பாடு எங்கன்னா நல்லா இருக்கும், சாப்பாடு எங்கேயுமே நல்லா இல்ல, எதனா நல்ல கடையா சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு இந்த ஒரு கடையை தான் சொன்னாங்க, ஸ்ரீ பரமேஸ்வரா மெஸ்ஸுங்க. நாங்க போற நேரம் பார்த்து அன்னைக்கு டிஃபன் கடையே இல்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வேற வழி இல்ல, சரி இங்கே எங்கன்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 டிஃபன் கடையா சுத்துறோம். ஏன் சுத்துறேன்னு கேட்டீங்கன்னா அங்க என்னென்ன ரேட்டுன்னு தெரியல, ஒரு கல்லையும் ஒரு ரேட் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நாங்க போய் கேட்க போனோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கடைக்கு போனோம். அங்க இட்லியோட ரேட் என்னன்னு கேட்டோம். 10 ரூபான்னு சொன்னாங்க. சரி நம்ம பக்கத்துல வேற எங்கன்னா கல்ல விசாரிச்சு பார்ப்போம், எங்கன்னா வேற எங்கன்னா கம்மியா இருந்ததுன்னா நம்ம அங்க வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க. ஆனா விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது அங்க எல்லாமே ஒரே ரேட்ல தான் விற்கிறாங்க. எல்லா கடையிலயும் ஒரு இட்லி 10 ரூபா தாங்க. சரி போற வழியில ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரர்கிட்ட வந்து, அண்ணே ஒரு ஆரஞ்சு ஜூஸ் ஒன்று போடுங்க, எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேங்க. ஒன்லி 80 rupees அப்படின்ட்டாரு. சரி வேற வழி இல்லை, எப்படிதான் இருக்குன்னு குடிச்சு பார்த்துருமே அப்படின்னு சொல்லிட்டு போடுங்க ஜூஸை அப்படின்னு சொல்லிட்டேன். ஆக்சுவலி 2 ஜூஸ் தான் வாங்குறது பிளானா இருந்தது எனக்கும் என் ஃப்ரெண்டுக்கும். ஜூஸோட ரேட்டு கேட்டதுக்கு அப்புறம் ஒன்னே போதும், நாங்கள் 1/2 நாங்கள் குடிச்சிக்கிறோம், நீங்கள் போட்டு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போட சொல்லிட்டேங்க. அது மட்டும் இல்லாமல் ஒருத்தர் வந்து ஒரு வாழைப்பழம் என்னப்பா ரேட்டு அப்படின்னாரு. 10 ரூபாப்பா ஒரு பழம் அப்படின்னாரு. ஐயோ ஐயோ என்னடா ரேட்டு இது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க, ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து பக்காவாக இருந்ததுங்க. சூப்பராக இருந்தது, குடிக்கிறதுக்கு அருமையாக இருக்குது. அந்த தாகத்தோட அந்த ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கிற ஒரு இதம் இருக்கே, அடடடா இது சொல்லி தெரியக்கூடாது, நீங்கள் அனுபவிச்சாதான் தெரியும். உள்ள கேட்டீங்கன்னா எடுத்து கொடுங்க. 5 தோசை பார்த்து சொன்னாங்க இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து டிஃபன் வாங்கிறதுக்கு போயிருந்தோம்.
எப்படி குத்துறாங்க பாருங்களேன், கவரே இல்லை இங்கே சுத்தமாக பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி நம்ம ஊரில் எப்போ வரும்னு தெரில, இங்கே ஃபுல்லாக வந்து கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க பிளாஸ்டிக். பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்க, ஒருத்தர் நியூஸ் பேப்பரில் மச்சி ஊற்றுறாங்க டிஃபன் ஒன்று போகும்போது. ரேட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாகுது. ஒரு இட்லி பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே நைஸ் தோசை பார்த்தீங்கன்னா 40 ரூபாலேருந்து 50 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. பாருங்கள் எல்லாமே பேப்பர் தான். ஆனால் என்ன ஒன்று, இந்த கவர் யூஸ் பண்ணுறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா அதிசயமாகுது, முதல் முறையாக இந்த மாதிரி பேப்பர் கவரில் பார்சல் வாங்கிட்டு வருது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் கேனு. இந்த 5 லிட்டர் கேன் பார்த்தீங்கன்னா வர வழியில் தண்ணி தாக மாட்டேங்குது. 10 ரூபா கேனுக்குதா 20 ரூபா கேனுக்குதான்னு கேட்குறோம். அதெல்லாம் கிடையாதுப்பா, வாங்கினா நீங்கள் 5 லிட்டர் தான் வாங்கணும், 5 லிட்டர் கேன் மட்டும்தான் இங்கே விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஏன்டா பிளாஸ்டிக் பொருள் இல்லையா, பிளாஸ்டிக் பொருள்லாம் வந்து தடை பண்ணதான், அதனால 5 லிட்டர் கேன் மட்டும் இவங்க விற்பாங்களாம். 5 லிட்டர் கேன் 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 1 லிட்டரு 2 லிட்டர் கேன்லாம் இங்கே கிடையாதுங்க கொடைக்கானல்ல. வாங்கினீங்கன்னா வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக நீங்கள் 5 லிட்டர் கேன் தான் வாங்கி போகணும். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபனில் வந்து சாப்பிட்டுக்கிறாங்க. நான் வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு இட்லி பார்த்தீங்கன்னா மோசங்க, சாம்பார் மோசம், தோசை மட்டும் தான் நல்லா இருக்கு, குழம்புலாம் அந்த அளவுக்கு எதுவுமே நல்லா இல்லை. எப்படி இது இட்லி என்ன சாப்பிட்ட? தோசையா? தோசை சாப்பிட்டேன். ஐயோ தோசை ஓகே, ஆனா அந்த சாம்பார் சட்னின்னு ஒண்ணு குடுக்குறான், சுத்தமா நல்லா இல்லை. அங்க நல்லா இருக்கு சொல்றான். 60 ரூபா சொன்னேன், அங்க நல்லா இருக்கு. வாங்க வேண்டியதானே அங்கேயே? நீங்க எங்க கத்தி கிடக்குறீங்க, தங்க வாங்கி எங்கன்னா வாங்கிட்டு மாடான்னு வச்சுட்டேன் நான். வாங்கி வரத்தை விட்டு கர்ணா நீ சொல்லு, தோசை எப்படி இருக்கு? அந்த அங்க எல்லாருமே கீழே இருக்கு. காரமா எது அந்த சட்னி இல்லையா? தண்ணி ஊத்து தல தல நாக்கு எந்திரும் போல. நீயே காலமா இருக்கிறா? நாங்களாம் அதை ஊற்றி சாப்பிடல, நீ மட்டும் தான் எடுத்து ஊற்றி குறைச்சி வச்சுக்கிறேன். ஏய் சுக்கே சொல்றா, தோசை நல்லா இருந்துச்சா? எதுவுமே நல்லா இல்லை. ஊட்டி கொடைக்கானல் சாப்பாடே நல்லா இல்லை. இட்லி எதுவுமே நல்லா இல்லை. குழம்பு சாப்பாடே நல்லா இல்லை. சுரேந்திர உனக்கு எப்படி, உனக்கு எதனா பிடிச்சிக்குதா? இட்லிக்கு காரகொம்பு தொட்டு சாப்பிடுவாங்க, சட்னி தொட்டு சாப்பிடுவாங்க, சாம்பார் தொட்டு சாப்பிடுவாங்க. முதல்ல ரஸ்னா ஊற்றி சாப்பிட்டுக்கிறேன். ரஸ்னா ஆரஞ்சு ரஸ்னா ஆரஞ்சு ரஸ்னா இவ்வளோ ஒஸ்டா இருக்கிறாங்க இங்க சாப்பாடு. எல்லா ஊருக்கு போனா சாப்பாடு நல்லா இருக்கு. பார்த்தீங்கன்னா ரேட் வந்து கொஞ்சம் எல்லாமே அதிகமாக தான் இருக்குது. தோசை பார்த்தீங்கன்னா 40 ரூபாலேருந்து 60 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க நைஸ் தோசை. இட்லி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு இட்லி பார்த்தீங்கன்னா 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுக்கப்புறமா பரோட்டா பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே கம்மியானது பார்த்தீங்கன்னா இங்கே ரேட் வந்து கம்மி பார்த்தீங்கன்னா பரோட்டா தாங்க 15 ரூபாலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பரோட்டா ரேட்.